காந்தின்னு பேர் வச்சிருக்காங்க. அது எதுவும் கான்ட்ரவர்சி வராது நம்புறேன். டிஏஜிங்கை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லலாம். பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது டிஏஜிங் சூப்பராகவே இருக்குது. உண்மையிலே ஒரு யங் விஜய் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்குது. வயசானாலும் சிங்கம் தான். கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. சத்தியமாக எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து அதுவும் விஜய் நான் ட்ரெய்லர் வந்து தேட்டரில் பார்க்குறது இட்ஸ் த ஃபஸ்ட் டைம். ட்ரெய்லர் முடியுது எனக்குலாம் வந்து ஒரு மாதிரி இன்னும் கூஸ் பம்ப்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் இன்னொரு போடுங்க அப்படின்னு இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. விஜய் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. மூவிக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். மாஸ் டைரக்டர், மாஸ் ஹீரோவும் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்காரு. அதுவும் இல்லாமல் விஜய்னாலே ஒரு நல்ல ஒரு கெத்தாக இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா. ப்ரோ கோட் ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ரோ. செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துருங்க, படத்துக்கு போயிடலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா ஃபயராக இருந்தது. அந்த கடைசி அந்த மார்வலில் வர மாதிரி கிளிப்லாம் மாறி 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 போட்டாங்க, அதெல்லாமே நல்லா இருந்தது. தளபதியை பிரித்து பார்க்க மாட்டேன், என்றைக்குமே ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒன்று தான் ப்ரோ. ட்ரெய்லர் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எப்பயும் போல் விபி அவருடைய சிக்னேச்சர் டச்சு, பிரேம்ஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கோ ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. நாங்கள் டிமாண்டிக்கு தான் வந்திருந்தோம், பட் பிட்வீனில் வந்து கோ ட்ரெய்லர் ப்ளே பண்ணது செம்மையாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருக்குது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் சார், இது வந்து அவங்கவுங்க ஜாபை பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. 5 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பிடிச்சவங்க என்ஜாய் பண்ணிங்க, பிடிக்காதவங்க விட்டுட்டு அடுத்த சாங்குக்கு போயிடுங்க. ட்ரோல் பண்ணுறனாலையோ அவங்களை கமெண்ட் பண்ணுறனாலையோ வந்து நமக்கு தான், அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. அவங்க அதே பேமெண்ட் தான் வாங்க போகிறாங்க, அதே மியூசிக் தான் பண்ண போகிறாங்க. உங்களால் என்கரேஜ் பண்ண முடியலையா, டிஸ்கரேஜ் பண்ணாமல் கம்மன் நவுந்து போயிடணும். எனக்கு பர்சனலி வந்து சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். சூப்பராக இருந்துச்சு ஐயா, எதுவும் பெருசாலாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. டிஏஜிங் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கான்செப்டைஸ் வந்து அதான் டைம் லூப் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு விஜய் அப்பா பையன் ரெண்டு பேருமே வராங்க. ஸோ அது அப்பா பையன் விஜயா இல்லை வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், பாஸ்ட் ஜென்ரேஷன், ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றது தெரில. பார்ப்போம், பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். காந்தின்னு பேர் வச்சிருக்காங்க, அது எதுவும் கான்ட்ரவர்சி வராது நம்புறேன். பார்ப்போம். உண்மையாக ட்ரெய்லர் வந்து பக்கா மாஸ் தான். அந்த நான் ஃபர்ஸ்ட்லேயே என்ன நினச்சேன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெய்லர் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் தேட்டரில் பார்க்குறேன். அந்த டிஏஜிங் சாங்லாம் வரப்போ ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ட்ரெய்லரில் பார்க்குறப்ப டிஏஜிங் பக்காவாக வந்து நல்லா இருந்தது. உண்மையாக ஒரு ஆப்டாக நேரடியாக அந்த வயசில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா மேம், லைலா மேம் இவங்களோட காம்போலாம் விஜய் கூட எப்படி இருக்குன்ட்டு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு மூவி நடுவில் வந்து பிரேம்ஜி ஒரு சீனுக்கு வந்துட்டு போனார். அந்த ஒரு சீனுக்கே நாங்கள் கத்தணும் பிரேம்ஜியோட வைவுக்காக. அவருக்கும் விஜய்க்கும் ஒரு காம்போ, அந்த காம்போ நான் உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்னேகா மேம் அவங்களோட ஒரு சீக்வன்ஸ் விஜய் சாரோட எப்படி போகும், ஏன்னா அப்போயே வந்து 90ஸ்லேயே செம்மையாக கலக்கியிருப்பாங்க. திரும்பி அந்த ஒரு சீக்வன்ஸ் வருதுன்றப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. விஜயனாலே அந்த க்யூட்னஸ், நாட்டினஸ், அதுவும் இந்த கில்லி அந்த ஒரு சாங்லேருந்து எடுத்து, அந்த முருக சாங்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து தலையோட டைலாக் நடுவில் எடுத்துன்னு வந்தார். இதுதான் வெங்கட் மூவி ஒரு பக்கா பேக்கேஜுக்கு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் செப்டம்பர் 5. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. சத்தியமாக எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து அதுவும் விஜய் நான் ட்ரெய்லர் வந்து தேட்டரில் பார்க்குறது இட்ஸ் த ஃபஸ்ட் டைம். அதுவும் அந்த தேட்டர் ஓனர் வந்து சொல்கிறதுலாம் நான் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அவர் சொல்கிறப்பே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ட்ரெய்லர் முடியுது எனக்குலாம் வந்து ஒரு மாதிரி இன்னும் கூஸ் பம்ப்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் இன்னொரு போடுங்க அப்படின்னு இருந்தது. ஃபுல்லாக ஃபன்னு தான் ப்ரோ. ஆனால் வெயிட் பண்ணியிருக்கோம் செப்டம்பர் 5க்காக. பக்கா பேக்கேஜாக இருக்கும் கண்டிப்பாக. ஆஸ் யூஷுவல் விஜய் அண்ணா மூவி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு லைன் இருக்குது. விஜய் அண்ணா, ஸ்னேகா மேம், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, யுவன், என்ன இல்லைன்ற மாதிரி இருக்குது படத்தில். கோ ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஸோ பயங்கர ரேசியாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் 2 விஜய் இருக்காங்க, அப்பா மகன் விஜய் மாதிரி. மேபி 3வது விஜய் இருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா இன்னொரு யங்கஸ்ட் விஜயாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. டிஏஜிங்கை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லலாம். பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது டிஏஜிங் சூப்பராகவே இருக்குது. உண்மையிலே ஒரு யங் விஜய் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்குது. அப்பா மகனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியான ஒரு கதை. மேபி அப்பாவை காப்பாற்றுறதுக்காக மகன் வந்து எடுக்கிறது, அப்பாவுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது, அதனால வந்து அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம், அதை காப்பாற்றுறதுக்காக மகனே உள்ளே இறங்கலான்ற மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டி மாதிரி இருக்குது. மேபி நிறையா 90ஸில் இருந்த நிறையா ஹீரோயின்ஸ்லாம் இதில் இருக்காங்க. பிரபுதேவா, அதுக்கப்புறம் பிரசாந்த், லைலா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி வெங்கட் பிரபுவை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அவருடைய மங்காத்தா பார்த்துக்கோங்க, மாநாடு பார்த்துக்கோங்க, ட்ரெய்லரில் இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டோரியை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இதில் டைம் ட்ராவல் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் டைம் ட்ராவலை பற்றின எந்த ஒரு சீனுமே இல்லை. மேபி அது இருக்குமான்னு தெரியல, மேபி உள்ள கதைக்குள்ளே போனால் தான் தெரியுமோ தெரியல. ஸ்க்ரீன் ப்ளே கலர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் மேபி பிஜிஎம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா யுவன் வந்து ப்ரீவியஸாக இருந்த மங்காத்தாவில், மாநாடில் இருந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் இல்லையோ. பிகாஸ் சீனெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது, பயங்கர ரேசியாக இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம்
இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அந்த ட்ரெய்லரே வந்து எடுத்துக்காட்டும். ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தால் நல்லா இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வயசானாலும் சிங்கம் தான். அதுக்கப்புறம் தளபதியை பார்க்கும்போதே வந்து ஒரு வயசான கெட்டப்பில் பயங்கரமாக இருக்கார். அவர் உண்மையிலே வயசான கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கார். அப்போ மான் வந்து சொல்லும்போது உங்களால் முடியலன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச படத்தில் வயசான விஜய் தான் பயங்கர மாசாக இருக்கும்னு தோணுது. அது ஆப்வியஸ்லி நான் ஒரு தளபதி ஃபேன், அதனால் தளபதி எது சொன்னாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டயலாகுமே லைக் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன், இந்த டீசர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துச்சு. அடுத்த ட்ரெய்லர் இப்போ வந்து அதோட ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஸ்க்ரீன் பிளே. செம்ம சூப்பராக இருக்குது, பிஜிஎம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. பிரசாந்த் எல்லாருமே நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, எதிர்பார்க்குறோம். ப்ரோ அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த டிஏஜிங்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்தது. பார்ப்போம். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. பாட்டு தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்ஷன்லாம் அதெல்லாம் ஃபாரின்ல இருந்த மாதிரி இருக்கு ப்ரோ. டிஏஜிங் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ. சாங்கு அது விடுங்க, அது ஒரு 3 இது ஆயிடுச்சு. அதுக்காக படம் நல்லா இல்லாமல் ஆகிடாதா? அதனால் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்பயுமே இவன் தான் ப்ரோ, எப்பயுமே ஃபாரெவர் ப்ரோ. இல்லாத்தா விட அடிக்கும் ப்ரோ. அது சிக்னேச்சர் டைலாக், அதெல்லாம் எப்பயுமே கோவாலேருந்து வருது, அது எதிர்பார்க்குறேன் ப்ரோ. ஆமாம், அது ஆக்சுவலி வந்து அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 3 ஹார்ஸ் ஃபிலிமாக பார்க்கும் போது மேபி கம்ப்ளீட்டான ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்மளுக்கு தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள், ஸ்டோரி, ஃபிலிம்ஸ் எல்லாமே வெளில வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே FDFS தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆப்வியஸ்லி தெரியும். ஹோப் ஸோ எல்லா படமும் ஒரே மாதிரியே ஓடட்டும். அதான் ப்ரோ, லைக் இது வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை தான் காட்டுது. வெளியே அஜித் விஜய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பட் ஆனால் விஜய் சார் வந்து அஜித் சாரோட டயலாகே சொல்கிறாங்க, இட் ஷோஸ் த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். அதனால் இட்ஸ் வெல் அண்ட் குட் தானே. இல்லை அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் வந்து எவ்வளோ 100 நாள் 200 நாள் 300 நாள்லாம் கொடுத்த ஹீரோ. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஆஸ் எ வில்லனா. பார்க்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும், பார்ப்போம். அதான் அந்த ஸ்பீடாக போன ட்ரெய்லரை நாங்கள் நோட் பண்ணல ஆக்சுவலாக, பட் ஆனால் வந்து நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். அது நாங்கள் உண்மையாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது மோகன்றது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருந்த மாதிரி தான், அந்த பவர்ஃபுல்லான டயலாக்ஸே இருந்தது ட்ரெய்லரில். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்கும். அதனால் கண்டிப்பாக September 5 தியேட்டரில் போய் பார்க்கலாம். எஸ், உண்மையாக அது வந்து தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ சொல்லாங்க, யாருக்குமே ஏஜ்லாம் ஜஸ்ட் நம்பர் தான். ஸ்னேகா மாமாவுக்கும் சரி, பிரசாந்த் அவர்களுக்கும் சரி, எல்லாருமே நான் 90s நான் குழந்தையா இருக்கிறப்பலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஜாபுக்கு அவங்க ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதானே தவிர ஏஜ் அதெல்லாம் மீடியா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறோமா மக்களை என்டர்டெயின் பண்ணதில் எல்லாருமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க நினைக்கிறது அவங்க ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். சிங்கம் தான் கண்டிப்பாக. September 5 சிங்கத்தை வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரெடி வித் வெங்கட் பிரபுவோட வைபோட. ஸோ 90s மோகனை நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம், பட் இது வில்லன் எப்படி இருக்கும்ன்றது தெரில. மேபி கதையை வச்சு போனால் தான் தெரியும். ஒரு சாதாரண வில்லன் மாதிரி இருக்குது. மேபி அந்த ஒரு தீவிரவாத கூட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவராகவோ இல்லை அந்த பாம்பு வைக்கிற மாதிரியான ஒரு பர்சனாகவோ இருக்கலாம். ஸோ ஒரு சீனில் வர்றாரு. அப்புறம் விஜயவே வந்து காந்தியை பார்த்துருக்கோம், காந்தி மாதிரி வேஷம் போட்டவனும் காந்தியே நீ வேஷம் போட்டுருக்க மாதிரின்ற ஒரு சீன்ஸ்லாம் வருது. உள்ளே எப்படிப்பட்ட மாதிரியான ஆண்டகனிஸ்டாக இருக்க போகிறாருன்றது நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஒரு சீனை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் விஜய் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கார். ஒரு யங் விஜயாவும் ஒரு ஓல்டு விஜயாவும் இருக்குது. எனக்கு ஓல்டு விஜய் பயங்கரமாக அந்த சீனே வந்து நீங்கள் லைன் இஸ் அ லைன், வயசானாலும் நீங்கள் லைன் இஸ் அ லைன் சொல்லும்போது பயங்கர கூஸ் பம்பாக இருக்குது. ஆமாம், வெங்கட் பிரபுன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ட்ரிங்க்ஸ் இல்லாமல் ஸ்டோரி இருக்காது. அதை வச்சு தான் ஒரு ஃபன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஃபுல்லாக மேபி ஒரு சின்ன ஃபன்னு. அப்புறம் பேங்காக் போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய மிஷினை வச்சுக்கிட்டு நீ பேங்காக் போகலாமான்னு ஒரு சீன்லாம் இருக்குது. ஸோ அங்கே போகிற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நடக்கிற சில ஃபன்ஸு, அந்த பொண்ணுகளை வச்சு ஃபன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற சீன்ஸில் அங்கே ஒரு சீரியஸான ஒரு ஸ்டோரி போய் அதுக்கப்புறம் மூவிக்குள்ளே கனெக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி தோணும். கில்லி ரெஃபரன்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ரெஃபரன்ஸ் தான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் சென்னை 28 இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் காட்டலை. மெட்ரோ சீன், ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மெட்ரோவில் இருக்கிற ஒரு ஃபைட் சீன், அதில் சேசிங்கு, அந்த மெட்ரோக்குள்ளேருந்து காப்பாற்றுற சீனு, அந்த சீன் பயங்கரமாக இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிலேட்டடாக ஒரு சீன் இருக்குது. ஏன்னா பிளேயர்ஸோ இல்லை அந்த
விளையாடிட்டு இருக்கு. அந்த மேட்ச் பார்க்க வந்தவங்களோ வந்து சென்னை டிஷர்ட் போட்டுட்டு ஓடுற மாதிரி, அந்த கிரவுண்டில் ஏதோ வந்து நடக்க போகிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்குது. ஸோ இது மேபி இந்த சீன் படத்தோட பெரிய ஹைலைட்டாக இருக்குமோன்னு தோணுது. செப்டம்பர் 5 ஆல்ரெடி லீவ் போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பயங்கரமாக இருக்கும்.